புதுச்சேரியில் காவலர் பணிகளுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று துவங்கி வருகின்ற 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளில் 500 பேர் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்ற நிலையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அறிவிப்பு ஆணை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஆன்லைன் மூலம் 10,063 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆள் சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு 135 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. 9,932 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன்படி உடல் தகுதி தேர்வு இன்று துவங்கி வருகின்ற 12ஆம் தேதி வரை கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற உள்ளது. விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்விற்கு வரும்பொழுது தங்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசல் பிரதியை தவறாமல் கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதல் நாளான இன்று 500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு உடல் தகுதி தேர்வில் மார்பளவு, உயரம், எடை பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் தேர்வுகள் நடைபெற்றது. உடல் தகுதி தேர்வு பணிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் ஆய்வு செய்து 800 மீட்டர் ஓட்டத்தை துவக்கி வைத்து தேர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். இதில் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மேலும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் சிறு குறு தொழில் தொடங்குபவர்கள் 3 ஆண்டுகளுக்கு அரசின் எந்த அனுமதியும் பெற தேவையில்லை என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், புதுவை அரசின் பிப்டிக் நிறுவனம், மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகம் ஆகியவை இணைந்து விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் சிறப்பு விருந்தினராக தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் தொழில் தொடங்க வருபவர்கள் வழிமுறைகளை அரசு எளிமையாக்கி வருகிறது. சிறு குறு தொழில் தொடங்குபவர்கள் 3 ஆண்டுகளுக்கு அரசின் எந்த முன் அனுமதியும் பெற தேவையில்லை என்றார். 3 ஆண்டுகளுக்கு அரசின் எந்த முன் அனுமதியும் பெற தேவையில்லை என்றார். 3 ஆண்டுகளுக்கு பின் தேவையான அனுமதியை பெற்றால் போதும் என அரசு முடிவெடுத்துள்ளது என கூறினார். இதற்கான பணிகள் 90% முடிந்துள்ள நிலையில் விரைவில் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அமல்படுத்தப்படும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் 819 தொழிற்சாலைகள் வந்துள்ளன என்றும் இதன் மூலம் 9,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது எனவும் பெருமிதமாக தெரிவித்தார். புதுச்சேரிக்கு விரைவில் பிரதமர் நரேந்திர மோடி வர உள்ளதாக மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் புதுச்சேரிக்கு வர இருக்கிறார். அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை அவர் அறிவிப்பார். புதுச்சேரியில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்களின் ஆதரவோடு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றார். பிரதமர் புதுச்சேரிக்கு வரும் தேதி, நேரம் குறித்து முறையான ஆலோசனைகளுக்கு பிறகே முடிவாகும் என்று தெரிகிறது. இந்திய கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவருக்கு சொந்தமான சண்மதி என்ற விசைப்படகில் கடந்த 29ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 11 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அதிகாலையில் இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் படிக்கும் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2வது மாதிரி பொதுத் தேர்வு வரும் 3ஆம் தேதி துவங்குகிறது. அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2வது மாதிரி பொதுத் தேர்வு கீழ்கண்ட கால அட்டவணைப்படி நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பிற்கு 3ஆம் தேதி மொழிப்பாடம், 5ஆம் தேதி ஆங்கிலம், 7ஆம் தேதி கணிதம், 9ஆம் தேதி அறிவியல், 12ஆம் தேதி சமூக அறிவியல், 13ஆம் தேதி உடற்கல்வி செயல்பாட்டு பயிற்சி, தகவல் தொழில்நுட்பம் தேர்வு நடைபெறுகிறது.
12ஆம் வகுப்பிற்கு ஜனவரி 3ஆம் தேதி தமிழ் உளவியல் பாடங்கள், 5ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், மனையியல், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் டெக்னாலஜி, ஆட்டோமோட்டிவ் ஆகிய பாடங்களும், 6ஆம் தேதி அலுவலக நடைமுறைகள் மற்றும் பயிற்சி, NCC, வரலாறு, உடற்கல்வி ஆகிய பாடங்களும், 7ஆம் தேதி உளவியல், வணிக படிப்புகள், ஜவுளி வடிவமைப்பு, குளிர்சாதனம், புவியியல், ஓவியம் ஆகிய பாடங்களும், 8ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், வெப் அப்ளிகேஷன், தகவல் நடைமுறைகள் ஆகிய பாடங்களும், 9ஆம் தேதி கணிதம், அரசியல் அறிவியல் பாடத்திற்கும், 12ஆம் தேதி இயற்பியல், பொருளாதாரம், அச்சுக்கலை, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகிய பாடங்களுக்கும், 13ஆம் தேதி ஆங்கில பாடத்திற்கும் தேர்வு நடைபெறுகிறது. இத்தேர்வு காலை 9:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெறும். இந்த தேர்வுகள் காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெறும். இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. திருபுவனை ஏரியில் மூழ்கி தொழிலாளி பலி. புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள திருவண்டார்கோவில் பெரியபேட் பகுதியை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன். மகன் ரமேஷ் சிறிதளவு மனநலம் பாதிக்கப்பட்டவர். திருமணம் ஆகவில்லை. இவர் திருபுவனை பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் லோடுமேனாக வேலை செய்து வருகிறார். தந்தை இறந்ததால் தன் தாய் பாப்பாத்தி மற்றும் தன் தம்பி கோவலனுடன் வசித்து வந்தார். தினமும் காலை 9 மணிக்கு வேலைக்கு சென்று இரவு 10 மணிக்கு வீடு திரும்புவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காலை 9 மணிக்கு வீட்டிலிருந்து சென்றவர் பின்னர் வீடு திரும்பவில்லை. தாய் மற்றும் சகோதரர் மற்றும் உறவினர்கள் இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்நிலையில் நேற்று முன்தினம் திருபுவனை ஏரியில் தண்ணீரில் ஒரு ஆண் சடலம் மிதப்பதாக, நீரில் மூழ்கி ஒரு வாலிபர் இறந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் திருபுவனை காவலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். துணை காவல் ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். திருபுவனை தீயணைப்பு நிலைய வீரர்கள் ஏரியில் பாதுகாப்பு கவசத்துடன் நீரில் சென்று 150 மீட்டர் தொலைவில் நீரில் மிதந்த உடலை கரைக்கு கொண்டு வந்தனர். தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். தீவிர விசாரணையில் அவர் திருவண்டார்கோவில் பெரியபேட் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பது தெரியவந்தது. அவரது தம்பி கோவலன் இறந்து கிடந்தது தனது அண்ணன்தான் என்பதை அடையாளம் காட்டினார். நேற்று முன்தினம் மதியம் அதே பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் ஏரியில் குளித்துள்ளனர். அப்பொழுது ரமேஷ் தனது ஆடைகளை கரையில் கழற்றி வைத்து குளித்துள்ளார். சிறுவர்கள் குளித்து முடித்து வீட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில் ஏரியில் தூர்வாரப்பட்ட ஆழமான பகுதியில் ரமேஷ் தண்ணீரில் மூழ்கி பலியானது தெரியவந்தது. இதுகுறித்து திருபுவனை துணை காவல் ஆய்வாளர் கதிரேசன் உடலை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மங்களம் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி பகுதியில் மக்களுக்கு மனைப்பட்டா வழங்குவது போல் மோசடி செய்து நில அபகரிப்பு செய்ததை கண்டித்து புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் ஊர்வலமாக சென்று கவர்னரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி மங்களம் தொகுதி திருக்காஞ்சி கிராமத்தில் 134 பயனாளிகளுக்கு மனைப்பட்டா வழங்குவது போல் ஆவணம் தயார் செய்து நில மோசடி செய்துள்ளனர் என்றும், அந்த மனைப்பட்டா சம்பந்தப்பட்ட பயனாளிகளிடம் வழங்கவில்லை எனவும், மேலும் 10 வருடமாக தனியார் நபம் கைவசத்தில் வைத்துள்ளனர் எனவும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக கடந்த 30ஆம் தேதி அன்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களிடம் மனு வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை விசாரணை ஏதும் செய்யவில்லை எனவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மக்கள் வீட்டையும் நிலத்தையும் அபகரித்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமான பல புகார்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுக்கப்பட்டும் இதுவரை எந்த ஒரு மனுவுக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறுகின்றனர். மேலும் அந்த துறையில் பல பேர் வீடுகளை பட்டா என்ற பெயரில் உரிமையாளருக்கு தெரியாமலே வேறு ஒரு நபருக்கு மாற்றி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் நில அளவை பதிவேடு துறையை கண்டித்து புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் ரகுநாதன் தலைமையில் சுமார் 100 பேருக்கும் மேற்பட்டோர் ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து ஊர்வலமாக சென்று கவர்னரிடம் மனு அளித்தனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அவர்களின் குடும்பத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் ரூபாய் 10,000 நிதி உதவியை வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 11 மீனவர்கள் நேற்று முன்தினம் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்.
காரைக்கால் மாவட்டம் கிழக்கா சாகுடி மேடு பகுதியில் வசிக்கும் மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த அவர் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விரைவில் மீட்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்தார். இந்த சந்திப்பின் பொழுது மீனவர்களின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டு அழுதனர். எங்களின் ஒரே நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான் என தெரிவித்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் ரூபாய் 10,000 நிதி உதவியும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் அரசலாறு பாலம் அருகே உள்ள சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக சிங்கார வேலர் சிலைக்கு வந்த தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மேளதாளங்கள் முழங்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டச்சேரியில் அமைந்துள்ள தூய சகாய அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை ராபர்ட் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அந்த சந்திப்பின் பொழுது கோட்டச்சேரி தூய சகாய அன்னை ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்காக ரூபாய் 1,25,000 நன்கொடையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். காரைக்காலில் அரசியல் களம் சூடுபிடிப்பு. லட்சிய ஜனநாயக கட்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பெரும் இணைப்பு. காரைக்கால் மாவட்ட அரசியலில் முக்கிய திருப்பு முனையாக லட்சிய ஜனநாயக கட்சியில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். கட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக காரைக்கால் சென்றிருந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மாவட்ட கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பஷீர், மாநில செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். காரைக்கால் மாவட்ட பாஜக முன்னாள் திருநள்ளார் தொகுதி தலைவர் ஆறுமுகம், பாஜக முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் பழனிவேல் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். பாஜக இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து பாஜகவில் இருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதேபோல் காரைக்கால் மாவட்ட பாஜக பிரமுகர் பிரசாத், பாஜக பிரமுகர் வீரமணி, தாவேகா கட்சி பிரமுகர் கவிமணி உள்ளிட்டோரும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சேர்ந்த மகளிர் அணியினரும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து வரவேற்று புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மொத்தமாக இந்நிகழ்வில் மூலம் 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பெருமளவான இணைப்பு நிகழ்வு காரைக்கால் மாவட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வளர்ச்சிக்கும் மக்கள் ஆதரவும் நாளுக்கு நாள் பெருகி வருவது முக்கிய அடையாளமாக அமைந்துள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. புதுச்சேரியில் நடைபெற்ற போலி மருந்து முறைகேடு தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாபெரும் பேரணி நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள போலி மருந்து முறைகேடு மிகப்பெரிய ஊழலாகும். இதில் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களாக கூறப்படும் ஏம்பலம் செல்வம், அக்கா சுந்தர் உள்ளிட்டோர் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரை ஒரு IFS அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் இந்த முறைகேடு அதைவிட பல மடங்கு பெரியது என்பதற்காக பல உறுதியான ஆதாரங்கள் உள்ளது. இந்த விவகாரத்தில் 500 கோடி முதல் 1000 கோடிக்கும் மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக நம்பகமான தகவல் வெளியாகி உள்ளது. இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த அரசை கலைத்து கவர்னர் ஆட்சி அமுல்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் வலியுறுத்தல். இது போலி மருந்து முறைகேட்டில் NR காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரின் பங்கு உள்ளதா என்பது முழுமையாக விசாரிக்க வேண்டும். பல ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க அரசு ஏன் தயங்குகிறது என்பது புரியவில்லை. எனவே இந்த விவகாரத்தை CBI அமலாக்கத்துறை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழுவிற்கு ஒப்படைத்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். திருபுவனை கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், ராதாகிருஷ்ணன் நகர் மற்றும் செல்வ கணபதி நகர் உட்புற சாலைகளுக்கு
கருங்கல் சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 46,10,000 செலவில் திருபுவனை கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், ராதாகிருஷ்ணன் நகர் மற்றும் செல்வகணபதி நகர் உட்பட சாலைகளுக்கு கருங்கல் சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளைநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் குணசேகரன், குருமாம்பேட், புதுச்சேரி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கதர் வாரிய ஊழியர் குமார் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு வாழ்த்தினார். புதுச்சேரி அரசு கதர் வாரியத்தில் பணியாற்றி வந்த குமார் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு கதர் வாரிய ஊழியர் குமாருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கதர் வாரிய ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஓய்வு பெற்ற குமாருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். 13வது நாளாக NHM சுகாதார ஊழியர்கள் போராட்டம், பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு கோரிக்கை. புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு தேசிய சுகாதார இயக்கத்தின் NHM கீழ் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 13வது நாளாக தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 24ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஊழியர்கள் தங்களின் நீண்டகால வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். அரசு ஏற்கனவே அறிவித்த சம்பள உயர்வை ரூபாய் 10,000 இருந்து ரூபாய் 18,000 வரை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஊழியர்கள் தங்களின் கடமை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பகலில் பணிக்கு சென்றுவிட்டு மாலை 4 மணிக்கு மேல் போராட்ட களத்தில் கூடுகின்றனர். முன்னதாக 10,000 ரூபாய் ஊதியத்தில் குடும்பத்தை நடத்த இயலாத சூழலை அரசுக்கு உணர்த்தும் வகையில் தட்டை ஏந்தி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தையும் இவர்கள் நடத்தினர். போராட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் ரமேஷ் மற்றும் மாநில செயலாளர் அனிதா ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த ஆதரவு வழங்கப்பட்டது. மேலும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி போராட்ட களத்திற்கு நேரில் வந்து ஊழியர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மக்களுக்கு சுகாதார சேவை வழங்க தங்களுக்கு அரசு உரிய பாதுகாப்பையும் ஊதியத்தையும் வழங்காமல் மௌனம் காப்பது வேதனை அளிப்பதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். எளியோர்கள் மீது அரசு வல்லாதிக்கம் செலுத்தாமல் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சங்கர வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற மார்கழி உற்சவ விழாவில் மாணவர்களின் திருப்பாவை, திருவெண்பாவை முற்றோறுதல் மற்றும் ஆண்டாள் நடனம் நடைபெற்றது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சங்கர வித்யாலயா பள்ளியில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு மாணவர்களின் திருப்பாவை, திருவெண்பாவை முற்றோறுதல் மற்றும் கலாச்சார நடன நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்பள்ளியின் முதல்வர் சுமித்ரா சீனிவாசன் தலைமையில் இந்த விழா எழுச்சியுடன் நடைபெற்றது. மார்கழி மாத காலை வேளை பிரார்த்தனைக்காக மாணவர்கள் அனைவரும் தூய்மையான மனதுடன் ஒன்று கூடினர். ஆண்டாள் அருளிய திருப்பாவை மற்றும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெண்பா பாடல்களை மாணவர்கள் பக்தி சிரத்தையுடன் பாடி முற்றோறுதல் செய்தனர். நிகழ்ச்சியில் முக்கிய அங்கமான மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் குறிப்பாக ஆண்டாள் வேடமிட்டு மாணவர்கள் ஆடிய நடனம் அனைவரும் கவனத்தையும் ஈர்த்தது. பார்வையாளர்களின் பெரும் பாராட்டையும் பெற்றது. பக்தி பாடலுக்கு ஏற்ப மாணவர்கள் ஆடிய இந்த நடனம் மார்கழி மாதத்தின் சிறப்பை அழகாக பிரதிபலித்தது. பள்ளி வளாகம் முழுவதும் பக்தி மனம் கமழ நடைபெற்ற இந்த விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அதிகாலை வழிபாடு, பக்தி பாடல்கள் மற்றும் நடனங்கள் என இந்த மார்கழி மாத உற்சவம் மாணவர்களுக்கு ஒரு புதுவித ஆன்மீக அனுபவத்தை வழங்கியது. வானூர் அருகே அரசு பேருந்தில் தமிழ்நாடு என்ற பெயர் அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டிய நாம் தமிழர் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என இல்லை என்பதால் அக்கட்சியினர் பல்வேறு இடங்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மொரட்டாண்டி சுங்கச்சாவடி, புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் வரும் அரசு பேருந்துகளில் ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மேலும் இதில் ஆளும் கட்சியை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அனுமதி இன்றி போராட்டம் நடத்திய 30 நாம் தமிழர் கட்சியினரை ஆரோவில் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கிரி கோயிலுக்கு 29ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா வரும் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் நிர்வாகிகள், புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றமானது லோக சேமத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமாலடிகளும் 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும் 30,000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொள்ளும் சிங்கிரி கோயிலுக்கு செல்லும் புனித பாத யாத்திரையானது கடந்த 28 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் 29ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழாவானது ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி அளவில் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா சுவாமிகளின் மங்கள சாஸ்திரத்துடன் புதுச்சேரி தஞ்சை தேவநாதர் ராமானுஜர் பாகவதர் குழுவுகளின் நாம் சங்கீர்த்தனம் வில்லியனூர் கீழ் அக்ரவாரம் ஸ்ரீ பெரியாழ்வார் கையங்கார் சபை பஜனையும், புதுச்சேரி குயவர்பாளையம் வணிகர் வைசிய ஸ்ரீ ஹரிஹர பஜனை மடம் ஸ்ரீ கிருஷ்ண ரதம் புறப்பாட்டுடன் பிள்ளை தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரி சபா, கவிக்குயில் நகர் ஸ்ரீ வேங்கடாதிரி பஜனை கூடம், புதுச்சேரி லாஸ்பேட்டை ஸ்ரீ பாண்டுவ தூதர் சங்கீர்த்தன சபா மற்றும் திண்டிவனம், மரக்காணம், கடலூர், திருக்கோவிலூர், பன்ருட்டி, சேலம் மற்றும் புதுவையை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களுடன் புனித பாத யாத்திரையானது புதுச்சேரி பெருமாள் கோவிலிலிருந்து புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கிரி கோவிலில் ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி கோவிலை சென்றடையும் என்றனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கில் இருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேர நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் தர்மபுரி சபரிநகர் கணபதி சுஜாதா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் 2 கோடி மதிப்பில் நடைபெற்ற வாய்க்கால் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட ஆருத்ரா நகர், அம்பாள் நகர், சத்யசாய் நகர், ரத்னா நகர், தந்தை பெரியார் நகர், கோல்டன் அவென்யூ, நியூ கணபதி நகர் ஆகிய பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. சுமார் 2 கோடி மதிப்பில் நடைபெற்ற இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அப்பொழுது கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், கதிர்காமம் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.